இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, நன்மையான காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயம் தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், முகநூல் வாயிலாக தொழுகையிலே பங்கெடுக்கிறவர்களையும் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தோடு கடவுள் தந்த இந்த புதிய காலை வேளையில அவரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவர் அருளுகிற ஆசிகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க ஜெபத்தோடு இந்த தொழுகையை நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோமாக. வானாதி வானங்களை படைத்தவரும் மனுவருவாய் இறங்கி வந்தவரும் மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானும் பரிகாரியுமாயிருக்கிற கர்த்தாவே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இன்றைய தினத்தின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த இரவு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீர், காலையிலே எழுப்பினீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2021 வருஷம் 2ஆம் மாதம் இன்று 20ஆம் தேதி சனிக்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களோடு வருவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணுவீராக, ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்திருப்பதாக, இந்த தொழுகையை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர்தாமே இறங்கி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமென். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 24வது பாடலிலே முதல் 2 கவிகளை பாடுவோம். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு என்ற பாடல். தேவனை தேடு, ஜீவகாருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமை தேவனை தேடு, சீலமுடன் பதம் பாடி கொண்டாடு, சீரான நேத்திய ஜீவனை நாடு, காலமை தேவனை தேடு. நுயிர்காய் மரித்தாரே மனுமைந்தன் என பெயர் வைத்திருந்தாரே, மண்ணுயிர்காய் மரித்தாரே. உன் சேரோஷ்டிகரை உதயத்திலெழு, உன் சேரோஷ்டிகரை உதயத்திலெழு, உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு, காலமை தேவனை தேடு. சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுள் போருக்கு நில்லு, பாவ சோதனைகளை வெல்லு. ஜீவகிரீட் சிரத்திலணிய, சிந்தனை செய்மனுவேலனை பணிய, காலமை தேவனை தேடு. இவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமை தேவனை தேடு. 38ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம்.
பாடல் புத்தகத்தை பயன்படுத்துவோம். சங்கீதம் 38. கர்த்தாவே, உமது உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், உமது எரிச்சலில் என்னை கண்டியாதையும். உமது அம்புகள் எனக்குள்ளே தைக்கின்றன, உமது கை என்மேல் பாரமாயிருக்கிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல் பெருகின, அவைகள் பாரச் சுமையை போல எனக்கு மிஞ்சின பாரமாயின. கர்த்தாவே, நான் உமக்கு காத்திருக்கிறேன். என் கடவுளாகி ஆண்டவரே, நீர் மறுமொழி அருளுவீர். நான் தடமாறி வழிவிழப் போகிறேன். என் வருத்தம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் கடவுளே, எனக்கு தூரமாகாதையும். என் இரட்சகராகி ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்து வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். அமருவோம். இன்றைக்காக குடிக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியமாக பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரையிலான திருவசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரையிலான வசனங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆக கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு முன்னே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோஸ்திரியுங்கள் என்பது. நிருப பகுதி வாசிக்க கேட்டோம். நற்செய்தி பாகம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 35 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 35 முடிய. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுக்கு ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க
அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பது. திருவசனங்களை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் அறிக்கையின்படி அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சல் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருவோம். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை வாசித்து தியானிக்க ஆவியின் பலன் வேண்டி ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக கோர சிலுவையிலே மரித்த தெய்வமே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளின் காலை வேளையை காணும்படி உதவி செய்து ஆலயத்திற்கு அழைத்து வந்து உம்மை தொழுது கொள்ள பாக்கியம் தந்திருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. வசனத்தை கொண்டு ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியான தேவன் விரும்புவதை அடியார்கள் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் விரும்புகிற அனைத்து நன்மைகளையும் உம்மிடமிருந்து பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த அருமையான காலை வேளையில நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தியான பாகமாக அமைவது நாம் வாசிக்க கேட்டதான நிருப வாக்கியம் பவுலடியார் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரையிலான வசனங்கள். அதிலே குறிப்பாக 12, 13 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது 13வது வசனத்தினுடைய
இரண்டாவது பகுதி, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரையொருவர் மன்னியுங்கள். ஆம், forgive as the Lord forgave you என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரையொருவர் மன்னியுங்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ ஜீவிதத்தின் அடிப்படையான குணங்கள் இரண்டு. ஒன்று அன்பு, மற்றொன்று மன்னிப்பு. இந்த மாண்பு மிகுந்த பண்பை இந்த உலகம் நம் எல்லாரிடத்திலுமே எதிர்பார்க்கிறது. நேற்று அன்பை குறித்து தியானம் செய்தோம். இன்று மன்னிப்பை குறித்து தியானம் செய்வதற்கு ஆவியான தேவன் நம்மை அழைக்கிறார். மன்னியுங்கள், மன்னித்து வாழுங்கள். ஒரு சந்தி காலத்தினுடைய 4வது நாளின் காலை வேளையில ஆலயம் தேடி வந்திருக்கிற நம்மை பார்த்து கடவுள் சொல்லுகிற வார்த்தை மன்னியுங்கள், ஒருவரையொருவர் மன்னியுங்கள், மன்னித்து வாழுங்கள் என்று. அதற்கு எப்படி பவுலடியார் உவமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்கள். நம்முடைய ஆண்டவருடைய விசேஷித்த குணம், நலம் என்னவென்று சொன்னால் அன்பு செய்வது, அடுத்தது மன்னிப்பது. அவர் மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், பாவிகளை ஏற்றுக்கொள்கிறவர். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனதார மன்னிக்கிறவர். அரைகுறையோடு மன்னிக்கிற ஆண்டவர் அல்ல, மாறாக மனதார மன்னிக்கிறவர். நாம் வாசிக்க கேட்டதான நற்செய்தி பகுதியும் ஏசாயா தீர்க்க தரிசனம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனமும் நமக்கு சொல்லுகிறது, கணக்கில்லாமல் மன்னிக்கிறவர். மன்னிக்கிறவர், மனதார மன்னிக்கிறவர், கணக்கில்லாமல் மன்னிக்கிறவர். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை, அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி, காலமெல்லாம் மன்னிக்கிறவர். காலமெல்லாம் மன்னிக்கிறவர். அடுத்து அந்த மன்னிப்பு கொச்சையாகி போகிவிடக் கூடாது, மன்னிப்பு அர்த்தமற்றதாகிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அதிலே என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, மன்னிக்கிறவனிடத்தில் மன்னிக்கிறவனுக்கு மன்னிக்கப்படும். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லுகிறார், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அருமையானுடைய அன்புக்குரியவர்களே,
கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் குருவும் மூத்த குருவுமாக இருந்து மதிப்பிடப்படுகிறவர் போப். போப் ஜான் பால் 12வது நிலையில இருந்து பணியாற்றியவர். அவர் பொது இடத்திற்கு வந்து பிரார்த்தனையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர் மீது வைராக்கியம் கொண்ட, அவர் மீது குரோதம் கொண்ட கருப்பினத்தை சார்ந்த ஒரு சகோதரன் அவரை துப்பாக்கியால் குண்டு துளைக்க சுட்டுவிட்டான். அவரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போகிறார்கள். மரண தருவாய் வந்துவிட்டது. அந்த மரண தருவாயிலே இருந்த நேரத்தில் அவர் அழைத்தாராம், என்னை சுட்ட சகோதரனை நான் பார்க்க வேண்டும், அவனை அழைத்து வாருங்கள் என்று. அவனை அழைத்து வந்தார்களாம். அழைத்து வந்தபோது அவனிடத்தில் ஒன்றுமே கேட்கவில்லையாம், ஒன்றுமே பேசவில்லையாம். ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார், இயேசுவானவர் உனக்காக சிலுவையில் மரித்தவர் உன்னை மன்னிக்கிறார், நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று மனதார மன்னித்தாராம். அருமையானுள்ளே, அன்புக்குரியவர்களே, மன்னித்தவர்களை ஏராளம் அவ்வப்போது நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய தேசத்திலே வந்து பணியாற்றிய ஒரு அருமையான போதகர் ஸ்டெயின்ஸ் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் பகைவர்கள் எரித்து கொண்டார்கள். அவருடைய மனைவி மாத்திரம் மிஞ்சி இருந்தார்கள். அவர்களும் ஆண்டவரிடத்தின் அன்பை ருசித்தவர்கள் சொன்னார்கள், என் குடும்பத்தை அழித்தவர்கள், என் கணவனை அழித்தவர்களை, என் பிள்ளைகளை அழித்தவர்களை என் ஆண்டவர் மன்னித்தது போல அவர் மன்னிக்க சித்தமாய் இருக்கும்போது நான் மன்னிக்காமல் இருப்பதற்கு நான் எம்மாத்திரம், ஆகையினால் நானும் அவரை மன்னிக்கிறேன் என்று. இந்த நாட்களிலே நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற, நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் கொலை செய்யப்பட்டது. சமீபத்தில் 2-3 தினங்களுக்கு முன்பாக செய்தித்தாளை பார்ப்பில்லானால் ஒரு இடத்திலே வந்து அவருடைய மகன் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதில் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, என் தகப்பனை, என் அப்பாவை கொலை செய்தவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன் என்று. அருமையான என் ஆண்டுடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயம் தேடி வந்திருக்கிற நம்மை பார்த்து கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னித்து வாழுங்கள் என்று. பல நேரத்தில் பலரை நம்மால் மன்னிக்க முடியாது. நமக்கு விரோதமாய் எழுந்தவர்களை, நம்மை நிந்தித்தவர்களை, நம்மை அவமதித்தவர்களை, நமக்கு அவப்பேர் உண்டாக்கினவர்களை, நம்மை தகாத வார்த்தையால் பேசி நம்மை காயப்படுத்தினவர்களை, நம்முடைய உறவுகளை காயப்படுத்தினவர்களை, நம்மை நஷ்டப்படுத்தினவர்களை மன்னிக்க முடியாத நிலை வரும். அவனை எப்படி நான் மன்னிப்பது, அவளை எப்படி நான் மன்னிப்பது, அவன் எனக்கு விரோதமாக எப்படி செயலாற்றவன் செய்தவனாயிற்றே என்று பலவாறு நாம் என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்படி தகுதி பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள், அவரிடமிருந்து அளவு கடந்த அன்பையும் மன்னிப்பையும் பெற்று அனுபவித்து வருகிறவர்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மன்னித்திருக்கிறேன் அல்லவா, நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களை மன்னியுங்கள். வேதாகமத்தில் 2-3 நபர்களை பார்க்கிறோம். யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்தார், மனதார மன்னித்தார். சகோதரர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மன்னிப்பு கேட்டார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் யோசேப்பு என்ன செய்தாராம், அவரை அடக்கி கொண்டிருக்க முடியாமல் அறைக்குள்ளே போய் சத்தம் போட்டு அழுதாராம். பிறகு வந்து ஒவ்வொருத்தராக கட்டி பிடித்து முத்தமிட்டு, நீங்கள் எல்லாரும் என் உடன் பிறந்த சகோதரர்கள், நான் உங்களை மன்னிக்கவில்லை என்றால் வேறு யாரு உங்களை மன்னிப்பார்
என்று மனதார மன்னித்து காலமெல்லாம் அவர்களுக்கு உதவியாக, அவர்களை போஷிக்கிறவர்களாக அப்படி வாழ்ந்திருக்கிறார் அருமையான தேவ மனிதர் யோசேப்பு. ஸ்தேவான் மன்னித்தார். யாரெல்லாம் அவர் மீது கல்லெறிந்து அவரை கொலை செய்வதற்கு எத்தனித்தார்களோ அவர்களை பார்த்து ஸ்தேவான் மனதார மன்னித்தார். அந்த மன்னிப்பை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? சிலுவை மூலமாய் வெளிப்பட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர் மன்னித்தார். ஆண்டவரை நீர் மன்னித்தது போல இவர்களை மன்னியும், இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல். அருமையான என் ஆண்டவருடைய மக்களை, அன்புக்குரியவர்களை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கடைசியிலே எல்லாவற்றுக்கும் மேலாக முழு மனித குலத்தையும் முழுமையாக மன்னித்து விட்டார். அவருடைய மன்னிப்புக்கு அளவே இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே காலை வேளையில ஒரு சந்தி காலத்தினுடைய 4வது நாளின் அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் நமக்கு வேண்டிக் கொள்ளுவது, நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னித்து வாழுங்கள், ஒருவரையொருவர் மனதார மன்னியுங்கள், உளமாற மன்னியுங்கள். பேதுரு கேட்டார், ஆண்டவர் எத்தனை முறை மன்னிக்கணும் என்று. மனதார மன்னியுங்கள், மன்னித்துக் கொண்டே இருங்கள். ஆம், அப்படிப்பட்ட உயரிய பண்புள்ள கிறிஸ்தவ வாழ்விற்கு, கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாம் காண்பித்து வாழுகிற அந்த உயர்ந்த வாழ்விற்கு இந்த காலை வேளையிலே தீர்மானிப்போம். ஆவியான தேவன் நமக்கு துணை இருப்பார். மன்னித்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு தருவார். ஆண்டவர் ஆவியினாலே இப்படிப்பட்ட நல்ல குணத்தை நமக்கு தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ, மன்னித்து வாழ நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 392வது ஞான பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே என்று பாடும். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கால் துன்பம் இன்பமாக மாறும் ஓக்கமான ஜபத்தால் கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசு பண்டை சேருவோம். மோசநாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம். நீக்கு வாரை நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார். நீக்கு வாரை மன சோர்வை தீய குணமாற்றுவார். பலவீனமான போதும் கேரு வசனமுண்டே, வந்து ஜனம் சாகும் போதும் போகலிடம் இதுவே, ஓப்பில் நாத பிராண நேசா உம்மை நம்பி நேசிப்போம். அழவற்ற அருட்நாதா உம்மை நோக்கி கெஞ்சுவோம்.
ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, சகல ஆறுதலுக்கும் சமாதானத்துக்கும் காரணமாயிருக்கிற திரியேக கடவுளே, கிருமையாக தந்த அருமையான இன்றைய தினத்தின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலே எழும்பவும், ஆயத்தப்படவும், ஆலயத்துக்கு வரவும், ஆராதனையில் பங்கெடுக்கவும் கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வேத வசனங்களை வாசிக்க, தியானிக்க, ஆண்டவரே பாடலை பாடி தேவரீருடைய பிரசன்னத்தை உணர கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, நன்மையான ஒரு சந்தி காலத்திலே சிலுவை பாடுகளை அதிகமாக நினைக்கிற இந்த நாட்களிலே சிலுவை மூலமாய் வெளிப்பட்ட அந்த தியாக அன்பையும் மன்னிப்பையும் ஆண்டவரை பிரதிபலித்து வாழ்வதற்கு இந்த காலை வேளையிலே வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி ஆவியானவரை கொண்டு எங்களை அழைக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரம், நீர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சிரோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, நீர் மன்னித்தது போல எங்களால் மன்னித்து வாழ முடியாததுதான் சுவாமி. அதற்குரிய பண்பும் பக்குவமும் எங்களிடத்தில் இல்லை என்பதை நாங்கள் உண்மையோடு ஒத்துக்கொள்கிறோம். என்றாலும் கர்த்தாவே, உம்மை பிரதிபலித்து உம்முடைய கரங்களிலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் தினந்தோறும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிறபடியால் அளவில்லாத அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மன்னிப்பை பெற்று வாழுகிறபடியால் அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை பிரதிபலித்து வாழ எங்களுக்கும் நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட உயரிய பண்புகளை, மன்னித்து வாழக்கூடிய பகைவர்களையும் மன்னிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மாண்பை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற யாவரையும், தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் உள்ளங்களை யாரெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறார்களோ, யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையே என்று வருந்துகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களையும் மன்னிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய், ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய பாதம் அணிந்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, பல்வேறு வகையான கவலைகளோடு, கண்ணீரின் அனுபவங்களோடு இந்த நாட்களிலே ஜபத்தோடு, தபத்தோடு, பொருத்தனைகளோடு உம்முடைய சிலுவை முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற, ஜபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் இறங்கும். அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களை ஆசீர்வதியும். விரும்புகிற நன்மைகளை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, குடும்ப சமாதானத்தை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, வியாதியை அப்புறப்படுத்தி, எலும்புகளை குணமாக்கி, நரம்புகளை ஸ்திரமாக்கி, பார்வை, நல்ல பார்வையை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தோப்பனை. இன்றும் பல்வேறு வகையான தொழில்களுக்கு, அரசு மற்றும் அரசு சாரா தொழில்களுக்கு, கூலி தொழில்களுக்கு புறப்பட்டு போகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் தீரும்படி கர்த்தர் உதவி செய்யும். படிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, தொழில் கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை விசேஷமாய் பாதுகாத்தருளும். கணவர்களையும் மனைவியர்களையும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் மனதார மன்னித்து அன்பு செலுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்யும் சுவாமி. குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தாரும். திருச்சபைக்குள்ளே ஆண்டவரே அன்பையும் மன்னிப்பையும் ஒற்றுமையும் நாளுக்கு நாளாக அதிகரிக்க பண்ணும். சமூகத்திலே அத்தகைய அன்பை பார்க்க, மன்னிப்பின் மகத்துவத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்யும் சுவாமி. இன்றும் இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த அருமையான பணியை செய்கிற ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபையை, இந்த பணியை செய்வதற்கு ஆண்டவரே, ஆவியானவரே, தேவரீர் நீர் பயன்படுத்துகின்ற திருச்சபையினுடைய அங்கங்கள், விசுவாச குடும்பங்கள், விசுவாச உள்ளங்கள் ஆண்டவரே, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிமாநிலம்
வெளிநாடுகளிலும் இருந்து ஜெபத்தோடு காணிக்கைகளோடு இந்த ஊழியத்தை ஆதரிக்கிற செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குப்பட பண்ணாமல் தீமையினோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றேக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். ஆசீர்வாதம் நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். சமாதானத்தோடு போய் வருவோம்.